ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை 3 பிரிவாக இந்த நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும், மூன்றாவதாக இந்த நாட்களிலே அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற பகுதியில் இருக்கிற பகுதியை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களிலே கர்த்தர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பிலே இருந்து அவர்களுடைய மரணம் வரைக்கும், அது மட்டுமல்ல அவருடைய நித்திய ஜீவன் வரைக்கும் தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகளை எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியிலே வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அதை தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காரியங்களை சில வேளைகளிலே அங்கே செய்ய முடியாதபடி, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அங்கே பொல்லாத சத்ருவானவன் இந்த நாட்களிலே தடைகளை போடுவான். அந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர் இன்றைக்கு தீமைக்கல்லாதபடி எல்லாம் சமாதானத்துக்காக அங்கே நிறைவேறும்படியாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவனுடைய நினைவுகள், அவர் நம்மேலே வைத்திருக்கிற நினைவுகளை அறிய எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாது. அதுதான் இந்த நாட்களில் இன்றைக்கு சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் என்று சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அங்கே நெருக்கமான சூழ்நிலையில் தான் இந்த நாட்களிலே அவர்கள் நடந்து செல்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது நிமித்தம் அவர் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் இங்கே தேவன் என்னென்ன விதமாக நடத்த வேண்டுமோ அதன்படியே இந்த நாட்களை நடத்தி வருகிறார். அதே விதமாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியையும் தேவன் எப்படியாக இந்த நாட்களை நடத்தி வந்தார் என்பதை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை குறித்து நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் இந்த நாட்களிலே அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களிலே அறிந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் உருவாகும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் தான் நினைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை விட்டு கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே நம் மூலமாக இந்த நாட்களை நிறைவேற தேவன் அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஓடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே அதை நடத்துவார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி இந்த நாட்களிலே சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.